ஹாப்பி மார்னிங் டு ஆல். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். ஸோ வெனஸ்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு வந்து மார்னிங் லன்ச் டிஃபன் நல்லா பேக் பண்ணி கொடுத்தாச்சு. சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. விதுக்குட்டி வந்து வெளியே விளாண்டுருந்தாங்க. சரி நம்ம வந்து நம்மளோட ரொட்டீன் ஒர்க் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவல் பார்த்திங்கன்னா பெட்டு க்ளீன் எல்லாம் பண்ணுறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுவேன். இந்த பிளாங்கெட் பார்த்திங்கன்னா ரெட் பிளாங்கெட் வந்து விதுக்குட்டிக்காகவே வாங்கினது என் தங்கச்சி வாங்கி கொடுத்தா. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த நான் மடிச்சிட்டு இருக்க பிளாங்கெட் பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினேன். அரௌண்ட் ₹600 என்னோடய அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அந்த பிளாங்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ குளிருக்கு வந்து இதமாக இருக்கும். சென்னையில் சொல்லவே தேவையில்லை, நல்லா குளிர் அடிக்குது. அதே மாதிரி நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருக்கும். ரொம்ப மொத்தம் எங்கள் வீட்டில் 3 BHK. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். ரொம்பவே சூப்பராக வெளிச்சமாக இருக்கும். ஸோ அப்படியே வந்து ஒன்றா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படியே வந்து வீடை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். இந்த பிளாங்கெட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் பெட்ஷீட்னே சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்கும் ப்ளூ கலரில். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள், தட் மீன்ஸ் எலாஸ்டிக் இதுன்னு சொல்லுவாங்களா, அது வாங்கினேன். பட் வந்து செட் ஆகலை பெட்டுக்கு. ஸோ அதனால் வந்து இதே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடியோவில் கம்ப்ளீட்டாக கூட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா விதுக்குட்டி பண்ணுற செட்டப் பார்த்திங்கன்னா என்னோடய கபோர்டில் இருந்து க்ரீம் ஒன்று எடுத்து ஃபேஸ்க்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி க்ரீமில் கீழே வைக்காதுன்னு சொல்லிட்டு. ஒரு சில டைமில் மறந்துடுவேன். எடுத்து வந்து பூசிட்டு விளாண்டுட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய டாஸ்க்கே இந்த பாத்திரம் விளக்குறது தாங்க. பாத்திரம் விளக்குற வேலை மட்டும் எனக்கு வந்து எப்போ பாரு இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பிடிக்காத ஜாப்னா பாத்திரம் விளக்குறது தான். பட் என்ன பண்ணுறது, நம்ம விளக்கி தானே ஆக்கணும், வேறு அளவு இல்லை. சரி விளக்கிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வேணா விளக்கிட்டு இருந்தேன். அந்த பாத்திரம் விளக்குற இடத்துல பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் ஒன்று வச்சுருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா பாட் ஒன்று வாங்கணும். பட் பாட் வாங்கணும்னு நினச்சிட்டே இருப்பேன், மறந்துடுவேன். 2 இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். அந்த பேக்கோட பாட்டில் மாற்றணும்னு நினைப்பேன், மறந்துடுவேன் வாங்கும்போது. இந்த செராமிக் பாட்ஸ்லாம் வாங்கணும்னு நினைப்பேன். பட் அந்த கடைக்கு போகிறதுக்கு டைம் பத்தாதனால வாங்க முடியல. ஸோ ஒரு வழியாக கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு வந்து பாத்திரம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பாத்திரம் க்ளீன் பண்ண உடனே சிங்க்கை அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அடுப்பு, அந்த சைட் பை சைடு அந்த ஃபுல்லாக கிச்சன் ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க் நீங்கள் தாராளமாக போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிங்க்கெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் துணி போடுற வேலை இருந்தது. ஸோ வாஷிங் மிஷின் இருக்கிறனால பிரச்சனை இல்லை, கையில் துடைக்கிற மாதிரி தான் என்ன ஆகுறது நிலமை. ஸோ வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்டு போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு மூஞ்சியில் கொஞ்சம் கேவலமாக இருக்கிற மாதிரி இருந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரமணாஸ்லேருந்து முல்தானி மெட்டி வாங்கி ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட பார்த்திங்கன்னா ரோஜா இதழ் பொடி இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு முல்தானி மெட்டி போட்டேன். முல்தானி மெட்டியும் நான் இன்றைக்கி வந்து தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி ஃபேஸ் பேக் போட்டிருந்தேன். ஃபேஸ்க்கும் கழுத்துக்கும் போட்டிருந்தேன். பார்க்கவே பயங்கரமாக இருந்தது, அதான் அந்த வீடியோ எடுக்கலை. ஸோ நீங்களும் வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து கண்டிப்பாக நமக்கு செல்ஃப் கேர் கொடுக்கணும். செல்ஃப் கேர் கொடுத்தது ஃபேஸில் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டோனர் போடுங்க. டோனர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஃபேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், ஓப்பன் போஸாக இருக்கும். டோனர் போட்டிங்கன்னா வந்து ஃபேஸ் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா புது லீவ்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.